பிறக்கப்பட்ட எல்லா பொருளும் ஒரு நாள் இறந்தாகணும். அதுக்கு நாம் கடமையை மட்டும்தான் செய்யணும். கடமைன்னா, ஒரு தகப்பன் இறந்துட்டார், ஒரு தாய் இறந்துட்டார்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பியூர் சரணாகதி. மொட்டை அடிக்கிறது, கொல்லி வைக்கிறது, இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வேலை கிடையாது, சடங்கு கிடையாது, சரணாகதின்னு பேர். மனிதனாக பிறக்கப்பட்ட ஒருவர் என்னை விட்டு பிரிந்து விட்டால் அவர் இறைவனாக மாறணும். அவரு எந்த அலைவரிசையிலும் இல்லாம நல்ல தன்மைக்கு போகணும். மகனாக என்னை பெற்றதுக்காக மண்டியிட்டு என் தகப்பனுக்காக நான் அழுது அவருக்கு ஒரு கொல்லி வைக்கிறதோ, என் முடியையே நான் அவருக்காக இழக்கிறதோ, அவருக்காக என்னை கொஞ்சம் ஒரு சில நேரங்களை நான் ஒதுக்கி அவருக்காகனே நான் அந்த நேரத்தை செலவிடுறேன் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். அப்போ கடமையை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, என் கடமையை செஞ்சு, இதுதான் கடமை. அப்ப ஒரு மனிதன் என்னன்னா, அதுக்குள்ளேயே கடக்கக்கூடாது. அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் போயிட்டாருன்னா அந்த உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என்ன ஆகும்? அது எல்லாம் அப்படியே சம்பிச்சு போகும். அந்த வாழ்க்கையை சம்பிச்சு போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் செப்பரேட் ஆயிடுறது. அப்ப நீ எப்படி பார்க்கணும்? இப்ப இறைவன் பாசம் வச்சுட்டான்னா கடமை தவறிடணும். இப்ப இங்க எல்லாம் கடமை எங்க மிஸ் ஆகுதுன்னா, குழந்தை மேல பாசம் வைக்கிறோம், தப்பு செஞ்சா பிள்ளைய மன்னிச்சோம். இப்ப கட்சிக்காரன் மேல தலைவன் பாசம் வைக்கிறான், நீ போய் 2 பேர்த்த அடிச்சுட்டு வந்துடுற, சரி பரவாயில்ல, லோக்கல் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லி உன்னை வெளியில விட்டேன் அப்படின்னா வேறு. அங்க என்ன ஆகுது? பாசம். அப்ப இதே மாதிரி கிருஷ்ணனும் ராமனும் சிவனும் பாசம் வச்சா இந்த உலகம் என்ன? பாசம் வைக்காமே தருகிட தக்கம் போடுதுங்க. பாசம் வச்சா என்ன? அதனாலதான் சொல்றேன், கடவுளிடம் அன்பு இல்லை, கருணை கிடையாது. பியூரா காலத்தை உணர்ந்து யாருக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவார். தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்ன வேணாலும் நீ வாழு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்லாம் கடவுள் செய்ய மாட்டாரு. அது உனக்கு முன் ஜென்மத்தில் கொடுக்கப்பட்டது. உன் உண்டியல்ல காசு போட்டாச்சு, நீ சாகுற வரைக்கும் இந்த வச்சுக்க அப்படின்னு போட்டாச்சு. அதை நீ என்னை பார்த்தாலும் சரி, திருப்பதிக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, உனக்கு கிடைக்க வேண்டிய 100 ரூபா கிடைச்சே தீரும். நீ என்னை பார்த்துட்டு என்னாலதான் கிடைச்சிச்சுன்னு கட்டிட்டால, நானா வேண்டாங்கிறேன். சின்ன தம்பி படத்துல ஒருத்தன் கல்யாணம்னு சுத்திட்டு அலைவான்ல, அந்த மாதிரி கோயந்தாவால தான் கிடைச்சிச்சுன்னு நீ சொல்லிட்டால, நானா வேண்டாங்கிறேன். ஆனால் உனக்கு அந்த 100 ரூபா என்ன நீ பார்க்கலனாலும் கிடைக்கும். அது ஆல்ரெடி பிக்சடு. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தனி மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க செப்பரேட்டா மாறும்போது உங்க வாழ்க்கைய, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் கூட அவமதிப்பு பண்ணாம அந்த உயிரை சரியா வழி நடத்துது. கணவன், குழந்தை எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பீங்க? உண்மையா பார்க்க ஆரம்பிச்சு. அப்ப அதுக்குள்ள என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை கிளாரிட்டியா மாறிடும். அப்ப இறந்தவங்களுக்கு அழுவக்கூடாது, சடங்கு சம்பிரதாயம் செய்யக்கூடாது, சரணாகதி அடையணும். அழுதா செத்தவன் திரும்பி வர மாட்டான். அவன் இறந்துட்டான், அவனுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு, அது போய் பிரபஞ்சத்துல போகணும். அதை எப்படி போக வைக்கணும்? நீ சரணாகதியா தான் ஒரு வேலை பண்ணணும். அதே மாதிரி ஒரு தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன? அதை கரெக்டா செய்ய. இதுதான் விஷயம். அதே மாதிரி இந்த நமக்குள்ள இருக்கின்ற தன்மைகள் எல்லாத்தையும் தியானம் பண்ணா அதுவே மாறிடுமா, போயிருமா அப்படிங்கிற நம்மளுடைய எல்லாத்தையும் 5 புலன்களையும் அடக்கி ஒரு செயல் செய்ய முடியுமானா, அடக்கிறது பேரு ஞானம் கிடையாது. அதுவாக அடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஒரு நாள் உருவாகும். அதுவரை கூட்டிக்கிட்டே போவாங்க. கூட்டிக்கிட்டே போய் ஒன்னாக ஒரு பொருளாக நீங்க தொலைப்பீங்க. அதனாலதான் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு கோயில்லையும் பாட்டு பாடினான்னா ஒவ்வொரு அனுபவம். சும்மாலாம் பாட்டு பாட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பொழப்பு இல்லாமையா போய் 4 போய் ஒரு கோயில் நின்று கத்திட்டு கிடந்திருக்காங்க? அதெல்லாம் இல்லை. அதுல எல்லாம் எல்லாத்துலயுமே ஒரு டீட்டெயிலான ஒரு காரணம் இருக்கு. அப்ப ஒரு தியானத்துக்குள்ள ஒரு மேற்கொள்ற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு பொருளை அவர் தொலைக்க போறான்னு அர்த்தம். ஒரு பொருளை தொலைக்கணும், ஒரு பொருளை பெறணும். இதுதான் தியானம். பொருள் தொலைப்புங்கிறது மனித தன்மை, பொருள் பெறுங்கிறது இறைத்தன்மை. அப்ப என்ன ஆகும்? மனித தன்மையில் இருக்கிற ஒரு பொருள் தொலைங்கும் போது அந்த பொருள் மேன்மை அடையுது, இறை பொருள் வருது.
அப்ப அந்த பொருளை சுத்தி வாழ்ற பொருளும் மேன்மை அடையும். அப்ப அந்த பொருளுக்கு என்ன ஆகும்? மனைவி தவம் செய்யறா, கணவன் தவம் செய்யல. இப்ப இந்த பெண் தவம் செய்து ஒரு பொருளை தொலைச்சா, ஒரு பொருளை பெற்றா. இந்த பொண்ணு அந்த அவரோட இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கும் ஒரு பொருளை தொலைக்கணும், ஒரு பொருளை பெறணுங்கிற அந்த எண்ணம் உருவாகும். இதுதான் அதோடைய செயல்வழி. ஒரு குரு கிட்ட ஏன் நிக்கணும் அப்படின்னா, அவரை மாதிரி மாறுறதுங்கிறது தாண்டி அந்த பொருளை தொலைச்சவர் அவர் தான். ஒரு பொருளை தொலைச்சிட்டு ஒரு பொருளை பெற்றவர் அவர் தான். அப்ப அவர்கிட்ட போய் நிற்கும் போது நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. தானாக ஒரு பொருளை தொலைக்கிறதும் ஒரு பொருளை எப்படி பெற வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதுதான் அவர் கண்டறிஞ்சு இதை நீ செஞ்சுக்கிட்டு நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அவர் சொல்ற விஷயம் அதுதான். அவர் டீட்டெயிலிங்கா பேச மாட்டாரு. ஏன்னா பேச முடியாது. 30 ஆண்டுகள் கழிச்சு தான் உங்ககிட்ட இருக்கிற பொருள் கீழே விழும்னா, இன்னைக்கு உங்ககிட்ட யார்ட்டையாவது சொன்னோம்னா 30 ஆண்டுகள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன்னு போயிடுவீங்க. 30 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு கிடைக்க வேண்டியதை இப்பயே உங்களை சந்திக்கணும். இன்னைக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்ன தீர்வு அதை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நீங்க பார்ப்பீங்க. அது அப்படி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அழுவைக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும், அழுவையை நிறுத்த முடியாது. அழுவைய 5 மணி நேரம் அழுவுறத அரை மணி நேரமா ஆக்கி விட்டுறலாம். புரியுதுங்களா? ஒரு நோய் பரவிட்டு இருக்கிறத ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு அது பரவ விடாம தடுத்து போயிடும். பாதுகாப்பு தான் ஒரு ஞானி முதல்ல கொடுப்பான். அடுத்த கட்டம் தான் அதை சரி செய்யறதுக்கு, அடுத்த கட்டம் தான் அதை வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப அந்த ஆன்மாவுடைய தீவிர வளர்ச்சியிலையும் அதோடைய சரணாகதியிலிருந்து தான் அடுத்த வேலைகளை நம்ம மேற்கொள்ளவே முடியும். அப்ப அடிப்படையா இது இல்லாம நம்ம வேற மாதிரி ஒரு அணுகுனோம்னா அது எப்படி இருக்கும்? சரியா இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த உலகம் முழுக்க இந்த இறை சக்தி அப்படிங்கறது, இறை சக்திங்கிறதே எடுத்துருவோம். இது ஒரு சக்தி, இது இருந்தாதான் இந்த வாழ்க்கை சிறக்கும். நீ ஒரு கல்யாணம் இல்லை 10 கல்யாணம் கூட பண்ணிக்க, இந்த வாழ்க்கை சரியா இருக்கணும்னா அந்த சக்தியோட கனெக்ட் ஆனாதான் சரியா இருக்கும். ஏன்னா அந்த சக்தியால மட்டும்தான் இந்த உலகமே தோற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த செச்சர் சொல்லுவாங்கல்ல, இந்த கட்டடம் சிமெண்டால கல்லால உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சக்தியால தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறதோட ஒரு அலைவரிசையால தான் இந்த உலகம் இயங்கப்படுது. அப்ப அந்த அலைவரிசையோட எவன் ஒருவன் டிராவல் பண்ண நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை மேன்மை அடையும், அவன் ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்க முடியுங்கிறது தான் இதோடைய செயல். அதை தான் பார்த்துக்கங்கன்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது தனி செக்ஷன், இவங்க ஒரு தனி குரூப்பு, இவங்க ஒரு தனி பிரிவு, இவங்க ஒரு ஆன்மீக பிரிவா இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆறுகள் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது எனக்கு உள்ள ஆறு, காவேரி ஆறு என்னதுன்னு நாமே சொல்ல முடியுமா? தஞ்சாவூர்ல பிறந்துட்டோம், நாங்க காவேரி ஆறுல வெளியிலேருந்து உள்ளவங்களாம் குளிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க நீங்களே. இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் என்பது எல்லாராலையும் அது கிரகிக்கப்படணும், அதை பார்க்கணும், அதை அனுபவிக்க வேண்டியதும் அனுபவிக்காம மிஸ் பண்றதும் உன்னோடையது. அதுக்குள்ள சில மனிதர்கள் என்னன்னா மதத்தையோ மொழியையோ முன்னிறுத்தி அதுக்குள்ள வரவிடாம உங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்தி அதை அனுபவிக்க முடியாம விட்டுறாங்க. பலாப்பழம் வந்துருச்சு, கடைசி வரைக்கும் எவனும் சாப்பிடாமே செத்து போயிட்டாங்க. அதுதான் இங்க நடக்கிறது. இந்தியாவில் எல்லா இடங்களையும் பலாப்பழம் இருக்கு, பலாப்பழம் கையில தான் இருக்கு, எவனுமே சாப்பிட மாட்டான். பலாப்பழத்தை பார்த்துக்கிட்டே செத்து போயிடணும். பலாப்பழம் கிடைக்காம செத்து போனா கூட பரவாயில்ல. இங்க பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா பலாப்பழம் இருக்கு, ராமலிங்க சுவாமி மாதிரி உயர்ந்த பலாப்பழம் இருக்கு, அந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு இங்க ஆள் இல்லை, பார்த்துக்கிட்டே செத்து போயிடலாம். அதுதான் பிரச்சனை.